இதில் சாதாரண நேரம் மற்றும் சாதாரண நேரம் அப்படின்னா நமக்கு சாதாரண நேரன்றதை ஒரு நாளுங்கிறது 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரம் முற்பகல் பிற்பகல் அப்படின்னு பிரிச்சிட்டோம்னா அதெல்லாம் சாதாரண நேரம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அழகாக வந்து முற்பகல் பிற்பகல் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நள்ளிரவு 12 மணிலேருந்து நமக்கு வந்து நள்ளிரவு 12 மணியை 0 கூட நம்ம நேரம் கணக்கிடலாம். நள்ளிரவு அதுலேருந்து நமக்கு தொடங்குது. அதுலேருந்து 1 மணி 2 மணி 16 மணி இது மாதிரி மணியை வந்து மணின்றதால தான் நம்ம சொல்லும்பொழுது அதில் வந்து நம்ம 16 மணிங்கிறதுலாம் நமக்கு இதில் வராது. சாதாரண நேரத்தில் 1 மணி 2 மணிங்கிறதும் வராது. இதனுடைய அழகு வந்து நம்ம மணியை வந்து சாதாரண நேரமாக எப்படி மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது சாதாரண நேரமாக மாற்றும்பொழுது நமக்கு 1 மணி அப்படின்னு வரும்பொழுது 1 மணி அப்படின்னா 12 மணிக்குள்ளார வந்துருச்சுன்னா 1 மணியை வந்து அப்படியே 1 முற்பகல் அப்படின்னு நம்ம எழுதலாம். அதாவது 1 மணியை எழுதும்போது 1 முற்பகல் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். இதுவே 12 மணிக்கு மேலே வந்துருச்சு, அதாவது 16 மணின்னு இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதை சாதாரண நேரம் ஆக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்னா 16 மணியை 12ஆல் கழிச்சிக்கிறோம். 12ஆல் கழிச்சிக்கும் போது மீதி வந்து 4 கழிச்சோம்னா நமக்கு அதை அப்படியே பிற்பகல்னு எழுதிக்கணும். மணி வந்து 12 மணிக்கு மேலே போன மணியாக இருந்ததுன்னா அதை 12ஆல் நம்ம கழித்து எழுதும் பொழுது 12ஆல் நம்ம கழித்து எழுதணும். 12 மணிக்கு மேலே 12ஆல் கழித்து மீதி வர்றதை பிற்பகல்னு எழுதணும். 12க்கு முன்னாடி எந்த மணியாக இருந்தாலும் அதை அப்படியே போட்டு முற்பகல் எழுதிடுறோம். அதாவது இங்கே எடுத்துக்காட்டு கணக்கில் பாருங்கள். இப்போ 24 மணி நேரம் முறையாக மாற்றுகன்னு கொடுத்துருக்கு. 24 மணி நேரம் முறையாக மாற்றும்போது பார்ப்போம். இதை வந்து சாதாரண நேரத்தை நம்ம 24 மணி நேரத்தை வந்து நம்ம சாதாரண நேரமாக மாற்றியிருக்கோம். இதையே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இந்திய நேரத்தை பார்க்க போகிறோம். இந்திய நேரத்தில் 4 முற்பகல் அப்படி இருந்ததுன்னா 4 முற்பகல் இருந்ததுன்னா அந்த முற்பகலை தூக்கிட்டு 4 மணி அப்படின்னு சொல்லி எழுதினாலே போதும். அதேமாதிரி 4 பிற்பகல்னு இருக்குது. இந்த 4 பிற்பகல்னால் பிற்பகல் வந்துட்டாலே ரயில்வே நேரமாக்குறதுக்கு 12 வச்சு கூட்டிடும். அது சாதாரண நேரத்தில் வரும்பொழுது 12க்கு அப்புறம் வரும்போது 16 18ன்னு வரும்போது கழிச்சிக்கிறோம். அதே மாதிரி இது வந்து பிற்பகல் வந்துட்டா 12 வச்சு கூட்டி அதில் மணின்னு எழுதுகிறோம். மணின்னு எழுதினாலே அதுக்கு பேர் இந்திய நேரம். முற்பகல் பிற்பகல்னு எழுதினாலே அது சாதாரண நேரம். இந்திய நேரத்தையும் சாதாரண நேரத்தையும் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பின்வருவனவற்றை 24 மணி நேரம் முறையாக மாற்றுது. அதாவது முற்பகல் பிற்பகல் நண்பகல் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இப்போ மணியாக மாற்றினோம்னா அது 24 மணி நேரமாக மாறிவிடும். 1வது கணக்கு 8 முற்பகல்னு கொடுத்துருக்கு. முற்பகல் நம்ம மணியாக மாற்றணும்னா ஒன்றுமே செய்ய வேணாம், 8 மணின்னு எழுதினாலே போதுமானது. அடுத்தது 2வது கணக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா நண்பகல் 12 மணி. 2வது கணக்கு நண்பகல் 12 மணி அப்படின்னும் பொழுது 12 நண்பகல் அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாலே 12 மணி அப்படின்னு எழுதினாலே அது போதுமானது. முற்பகலும் நண்பகலும் வந்துச்சுன்னா அப்படியே எழுதிடணும். 3வது 5:30 பிற்பகல். பிற்பகல் வந்தாலே நம்ம என்ன செஞ்சிடணும்னா 12 வச்சு கூட்டிக்கணும். 12 5 17 30 மணி அப்படின்னு சொல்லி எழுதிடணும். அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்குறோம் 24 6:30 முற்பகல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கீழே 1வது கணக்கு, இது 3வது கணக்கு. 2வது கணக்கு பார்க்கும்போது 1வது கணக்கில் பார்க்குறோம். இது மாதிரி 6:30 முற்பகல் அப்படின்னாலே என்ன எழுதிடணும்னா 6:30 மணி. அடுத்தது அதில் 1. அடுத்தது 12 நள்ளிரவு. 5:30 பிற்பகல் அப்படின்னு சொல்லி எழுதிடுறோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பரீட்சை எக்ஸசைஸ்குள்ளறதை பார்க்க போகிறோம். இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. 12 மணி நேரம் முறையாக மாற்று. இப்போ வந்து இது வந்து 24 மணி நேர முறை.
இது வரைக்கும் பார்த்தது நம்ம 24 மணி நேர முறை. அடுத்தது பார்க்க போகிறது 12 மணி நேர முறை. அதில் என்னன்னு பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டில் சில கணக்கு கொடுத்துருக்காங்க. 6 மணின்னு கொடுத்துருக்காங்க. 12க்கு முன்னாடியே வந்துருச்சுன்னா அதை தூக்கிட்டு 6 முற்பகல்னு எழுதினாலே போதுமானது. அடுத்தது ரெண்டாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 23:10 மணி. இதில் 12ஆல் கழித்து எழுதிட்டோம்னா, கழிக்கும் பொழுது 12க்கு மேலே படித்தாலும் கழிச்சாலே நம்ம பிற்பகல்னு எழுதிடணும். 10 3ல் 2 போச்சுன்னா 1, 2ல் 1 போச்சுன்னா 1. 11:10 பிற்பகல். 12ஆல் கழிச்சாலே பிற்பகல்னு எழுதிடுறோம். அடுத்தது அதில் மூணாவது கணக்கு கொடுத்துருக்காங்க, 24 மணி. 12க்கு மேலே போனாலே நம்ம என்ன செஞ்சிட்டோம், 12ஆல் கழிச்சுனா 12, 12ஆல் கழிச்சுனா 12, அதனால் நண்பகல் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடுறோம். 12ஆல் கழிச்சுட்டோம்னா இந்த 24ங்கிறது நள்ளிரவு. சாதாரணமாக வந்ததுன்னா நண்பகல். 12ன்னு கொடுத்துட்டாங்க, நம்ம ஏற்கனவே நண்பகல்னு எழுதிடலாம். 24 கொடுத்தோன்னா 12ஆல் கழிக்கும் பொழுது அது நள்ளிரவாக மாறிவிடுகிறது. பயிற்சி கணக்குகளை பார்க்கும்போது தான் பயிற்சி 3.2 24 மணி நேரமாக மாற்றுதல். 6:30 முற்பகல். முற்பகல் வந்தாலும் எடுத்துட்டு 6:30 மணின்னு எழுதிட வேண்டியதான். அடுத்தது ரெண்டாவது கணக்கு 12 நள்ளிரவு அப்படின்னு கொடுத்துருக்கு. மணியாக மாற்றும்போது 12 நள்ளிரவுன்றது நமக்கு 24 நள்ளிரவு. ஆனாக்கா நள்ளிரவுனால என்ன செய்கிறோம், 12 நள்ளிரவுனா 24 மணி அப்படின்னு சொல்லி எழுதிடுறோம். மூணாவது கணக்கு 9:15 பிற்பகல். பிற்பகல்னாலே நம்ம 12 வச்சு கூட்டிடணும். 15 21:15 மணி அப்படின்னு சொல்லி எழுதிடுறோம். நாலாவது கணக்கு பார்க்கும்போது 1:10 பிற்பகல். பிற்பகல்னாலே நம்ம 12 வச்சு கூட்டிடுவோம். 13:10 மணி. ரயில்வே நேரம்னாலே மணியில் கொண்டு வந்துடும். அடுத்தது 12 மணி நேரம் முறையாக மாற்றுறது. முதல் கணக்கு 10:30 மணி. 12க்கு முன்னாடி வந்துருச்சுனாலே 10:30 முற்பகல்னு எழுதி முடிச்சிட வேண்டியதான். அதே மாதிரி 12 மணி அப்படின்னு வந்துருச்சுன்னா 12 நண்பகல். மூணாவது கணக்கு 0:00 மணின்னு இருக்குது. அப்படின்னா நம்ம 12 மணி நேரத்திற்கு காணும்பொழுது 12 நள்ளிரவு அப்படின்னு எழுதலாம். மூணாவது கணக்கு. நாலாவது கணக்கு 23:35 மணி அப்படின்னு வந்ததுன்னா 12ஆல் கழிச்சிட்டோம்னா 5, 3, 3ல் 2 போச்சுன்னா 1, 15 கழிச்சாலே அதை பிற்பகல் அப்படின்னு சொல்லி எழுதிடுறோம். இதுதான் 24 மணி நேரத்தை மாற்றுறது. அடுத்தது மணி நான் சாதாரண நேரமாக